தந்தை மகன் தூய் ஆவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு தேவ வசனம் லூக்கா செய்தியில் ஆண்டவரோடு எப்படி பாடுபட்டு சிலுவையில் மரித்தார்ன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வருது. அது சம்பந்தமாக இறை வார்த்தையை என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தலைமை சங்கத்தினரிடம் இயேசு ஒப்படைக்கிறாங்க. லூக்கா செய்தி அதிகாரம் 23 வசனம் 3ல் பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதன் அரசனா என்று கேட்க, அவர் அவ்வாறு நீ சொல்கிறீர் என்று பதில் கூறினார். அதாவது பிலாத்து கேட்குறாரு, நீ யூதன் அரசனா, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் அரசன் என்று சொல்லிக்கிறார் சொல்லிட்டு அங்கே மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் பாவிகளே இருக்க தான் வந்தார கண்டி அந்த நாட்டுக்கு ராசாவாக அவர் வரல. ஆனால் அது மாதிரி ஒரு கழகத்தை அவங்க உண்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் அதிகாரம் 23:4 பிலாத்து தலைமை குருவைகளையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். இவர் விசாரிக்கிறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே எந்த ஒரு குற்றம் இல்லை என்று அவருக்கு மனசில் படுது. ஆனால் அவர்கள் இவன் கலிலேயா தொடங்கி யூதாய் வரி இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறான், மக்கள்லாம் கலிலேயா முதல் எருசலேம் வரை எல்லா மக்களை இவன் கலங்கம் பண்ணி இவர் நாட்டை கெடுக்கிறாரு அப்படின்னு ஒரு வீண் பழியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. ஆனால் அது இப்படி கிடையாது. அவர் மக்களை பாவிகள் ஏற்று அவங்கள மனம் திரும்பி அவங்க நல்லபடியாக வாழன்றனால தான் வந்தார் ஆண்டவர். மத்தேயு அதிகாரம் 27-22 பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மேசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தார்கள். ஸோ அவன் விசாரித்து பார்த்ததில் அவர் இயேசு அப்பா ஒரு தவறு இல்லைன்றது புரிஞ்சினார். ஆனால் மக்கள் இவரை சிலுவையில் அறியும் சொல்கிறாங்க. ஸோ வீண் பழி சொல்கிறாங்க. இவர் அந்த தேசத்தை பற்றி தப்பாக சொல்கிறாரு. அவர் ராயருக்கு யூதர்கள் கப்பம் காட்டக்கூடாது, வரி செலுத்தக்கூடாது சொல்கிறாரு. நான் தான் ராஜா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே வீண் பழி போட்டு ஒரு கழகத்தை உண்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்படியானால் மெசியாவை என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறியும் என்று பதில் கூறினார்கள். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அப்படி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு நல்லது செய்கிற அன்றைக்கி போனால் கூட நீங்கள் நிறைய பேர் அப்பா தான் புரிஞ்சிங்கன்னே இது மாதிரி நம்மளை பழி சுமத்துறாங்க. ஆனால் என்ன பழி சுமத்தினாலும் சரி, ஏசப்பா தந்தையுடைய உள்ளத்தை எப்படி பூரிப்படைய சிலுவை மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்து சென்றாரோ அது மாதிரி நம்ம கீழ்ப்படிந்து தந்தையுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். தந்தையுடைய உள்ளத்தை நம்ம பூரிப்படைய செய்யணும். நம்ம டெய்லியும் இறை வார்த்தை காலையில் இருந்து படிக்கணும். இறை வார்த்தையை படித்தா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏசப்பாக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியும். ஸோ அதிலே அதிகாரம் 27:41 சொல்கிறாரு, அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூலறிஞர்கள் மூப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தார்கள். ஸோ அவங்களும் அங்கே இருக்கிற அந்த மறைநூலறிஞர்கள் குருக்கள் அந்த சமய தலைவர்கள்லாம் அவங்களும் அவரை கேள்வி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் 2 கழுவுகள் நடுவில் அவர் நிறுத்துகிறாங்க. மீன் பழி சொல்கிறாங்க. மீன் பழி சொல்கிறது மட்டும் இல்லாமல் கல்வர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சிலுவை மரணத்தை இவருக்கு தராங்க. அதிலே பாருங்கள், ஒரு கல்வன் என்ன பண்ணுறான், அவரை பற்றி ஏசப்பா பற்றி தெரியுது. அவனுக்கு ஏசப்பா பற்றி தெரியுது. ஏசப்பா அங்கே அந்த சமுதாயத்தில் எப்படி நடந்தாருன்றது தெரியுது. ஸோ தெரிஞ்சு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இயேசுவே நான் பாவி, நீங்கள் வாழ் வீட்டுக்கு சொல்கிறப்போ பரலோகம் போகிறப்போ என்னை நீங்கள் அழைத்து கொண்டு போன்றான். உடனே அவர் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, அவனுடைய துணிச்சலை பாராட்டுறாரு. அது அந்த இடத்துல தலைமை சங்கத்தார்கள் மூப்பர்கள்லாம் அவரை திட்டுறாங்க, அடித்தாங்க. ஏசப்பாவை எவ்வளோ பழி சுமத்துறாங்க. ஆனால் அவர் நல்லவன்றது வருவார்ன்றது இந்த கல்வருக்கு தெரியுது. ஸோ அந்த சிலுவையில் நடுவில் 2 பேரும் கல்வராக இருந்தால் கூட அதை ஒரு கல்வன் என்ன பண்ணுறான், மனம் திரும்புகிறான். மனம் திரும்புறதுனால உடனே அவரை வான்வீட்டில் இருப்பாயினுடைய அவர் பரலோகம் போகிறப்ப இவரை இட்டுன்னு போயிட்டார். ஏசப்பாவை அவரை இட்டுன்னு போய் வான்வீட்டில் வச்சுட்டாரு, பரலோகத்தில் வச்சார். ஏன் நான் சொல்ல வரேன்னா, இதுதான் நம்ம கடைசி காலத்தில் ஆண்டவர் 2ஆம் வாய்க்கு வரப்போது நம்ம இன்னும் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மனம் மாறுங்கள். அவன் குற்றவாளியாக இருந்தால் கூட பாருங்கள், அவன் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே இருக்கிற மக்களை எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து தான் அந்த ஆண்டவர் இயேசுவை நம்பி
அவன் வந்து என்னை வந்து நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்ள சொல்கிறான். ஸோ அது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணுறாரு, பர்மிஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து நான் மானவீட்டில் போகிறப்ப நான் பாலகம் போகிறப்ப நீ என் கூட வந்துடுவேன்னு. ஸோ அது மாதிரி தான். ஆனால் அந்த காலமாக கேட்கலை. இவன் கேட்டால் பாருங்கள், கடைசி காலம் வர வரை நம்மளுக்கு மனமாற கடவுள் ஏசப்பா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுமாதிரி மனமாறி நீங்கள் வந்து விரைவில் மனம் மாறி ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்களா அவருன்னு உங்களுக்குன்னு ஒரு வேலி போட்டு உங்களை வேலிக்குள்ளே அவரை வச்சுருப்பார். இந்த உலக போக்கில் போனீங்கன்னா அந்த வேலியை உடைச்சி போனீங்கன்னா சாத்தான் கட்ட மாட்டிப்பீங்க. ஸோ ஆண்டவருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் வந்தீங்களா உங்களுக்குன்னு ஒரு வேலி அவர் போட்டு எப்போவுமே பாதுகாத்தில் இருக்கார். நம்ம தான் சாத்தானுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்றோம், அவன் வெளியே போயிடுறான், அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து அவன் காலி பண்ணிடுறான். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எப்போ வந்து ஞானஸ்தானம் ஏற்றுறீங்களோ அப்போவே நீங்கள் ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வேலையை போட்டு அமைச்சு அதன் வாழ்க்கையை கொடுக்குறாரு, நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாரு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இறை வார்த்தையை படித்து இந்த உலக வாழ்க்கைக்குள் போகாமல் சாத்தான் பின்னாடி போகாமல் இந்த சத்தியத்தை வாசித்து படிச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ஏசப்பாவுடைய உள்ளத்தை நம்ம பூரிப்படை செய்ய முடியும். அவர் எப்படி கீழ்ப்படிந்து ஒரு 30 வருஷம் அப்பா அம்மா கிட்ட கீழ்ப்படிந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்று எப்படி நற்செய்தியை வந்து பிறகு கொடுத்தாரோ யூதர்கள் மத்திக்கு, அதே மாதிரி நம்மளை வந்து நற்செய்தியை கொடுக்கணும், மக்களை மனமாற்றம் செய்யணும். இதுதான் வந்து 12 சீடர்களுடைய கடமை. நம்மளுடைய கடமையும் அதான். அவர் சரீரத்திற்கு கட்டுப்படலை. சரீரத்திற்கு கட்டுப்பட்டு அப்போவும் பிதாக்கிட்ட கேட்குறார். சரீரத்திற்கு கட்டுப்பட்டு பிதாக்கிட்ட கேட்குறாரு, பிறகு வாய்ப்பு தரல. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து சரீரத்திற்கு கட்டுப்பட்டால் நம்மளை வந்து இறையாட்சியை ஆண்டவருடைய இறை திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. நம்ம எதுக்கு வந்தன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம வந்து ஏசப்பாக்கு நாங்கள் செய்தேன், எங்கே போனேன், அங்கே வந்தேன், அவருக்காக நான் வந்து பாஸ்டிங் இருந்தேன், அவருக்காக நான் வந்து தேர் எடுத்தேன், அவருக்காக நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அவருக்காக சொல்கிறது தப்பு. அவர் தான் உங்களை பயன்படுத்தணும். அவர் தான் உங்களை பயன்படுத்தி எங்கே என்ன பண்ணணும் அவர் தான் உங்களை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அவருக்காக கிடையாது. அவருடைய வேலையை தான் நீங்கள் எடுத்து செய்கிறீங்க. முதல்ல அதை புரிஞ்சிக்கணும். ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இப்போது எப்படி வந்து இப்போ வருகின்ற அந்த சிலுவை பாதையில் எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி வந்தார், எப்படி தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றினார், அப்பா அம்மாவோட எப்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், இதெல்லாம் நம்ம கற்றுக்கினேன். அது மாதிரி நம்ம வந்து சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டி நம்மளும் ஒளியின் மக்களாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. எப்படி அந்த கல்வன் வந்து எப்படி துணிச்சலாம், கடைசி அவன் கொலைகாரன் தான், ஆனால் கடைசி நேரத்தில் கூட பாரு நான் பாவி என்னை மண்ணின்னு அப்படி மனம் திரும்பி அவன் வான்வீட்டில் செல்லாலும் கடைசி காலத்திலேயாவது எப்போயாவது டைம் கிடைக்கிறப்ப எப்போயாவது மனம் திரும்பி ஆண்டவருடைய வான்வீட்டில் அவருடைய பரலோகத்தில் அவ்வளோடு இருந்து அவரை மகிழ்ப்படுத்த நம்ம அனைவரும் தயாராக வேண்டும். கடவுள் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.